17 வயது கொண்ட ஒரு ஆணோ 17 வயது கொண்ட ஒரு பெண்ணோ இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு பதவி பிரதமர் பதவி. அந்த பதவியில் தான் நினைக்கக்கூடிய ஒருவரை தீர்மானமாக நிர்ணயிக்க முடியுமா என்று கேட்டால் உள்ளபடியே நாம் சொல்லுவோம், முடியாது என்று சொல்லுவோம். ஆனால் உலக வரலாற்றில் அது நடந்தேறி இருக்கிறது. எப்படி என்றால், இங்கிலாந்து உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் அடிமையாக வைத்திருந்தது. பெரும்பாலான நாடுகளை. பிரான்ஸ் பக்கத்து நாடு, அந்த நாட்டையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது இங்கிலாந்து. ஏன் தெரியுமா? பிரான்சினுடைய மன்னர் பதவியை தான் தன்னுடைய நாட்டை சார்ந்த ஒருவர் பெற வேண்டும். 3ஆம் எட்வர்டு என்பவர் பிரான்சினுடைய மன்னராக இருக்க விரும்பினார். பிரான்ஸ் மக்கள் அதற்கு அனுமதிக்கவில்லை. பிரான்ஸ் மக்கள் நிராகரித்தனர். பிலிப் என்பவரை நியமித்துக் கொண்டது பிரான்ஸ். இங்கிலாந்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இங்கிலாந்து ராணுவத்தில் பலம் பொருந்திய நாடு. இங்கிலாந்தில் உள்ள படை தளபதிகள் பலம் பொருந்தியவர்களாக இருந்தார்கள். இங்கிலாந்து பிரான்ஸ் மீது போர் தொடுத்தது. இப்பொழுது எப்படி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடக்கின்றதோ அதே போன்று அன்னைக்கு பிரான்சுக்கும் இங்கிலாந்துக்கும் சண்டை. சண்டை என்றால் எத்தனை ஆண்டு காலம் என்று நினைக்கிறீர்கள் மாணவர்களே? 105 ஆண்டு கால சண்டை. 105 ஆண்டு கால சண்டை. 12 வயது நிரம்பிய ஒரு பெண்மணி 105 ஆண்டு கால சண்டைக்கு ஒரு முடிவு கட்ட விரும்பினார். 12 வயது. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைப்புப்படி 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி 12 வயதில் இங்கிலாந்து அறத்திற்கு புறம்பாக, சட்டத்திற்கு புறம்பாக பிரான்ஸ் மீது போர் தொடுத்து மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. பிரான்ஸ் அழியக்கூடிய நிலையில் இருக்கிறது. கல்வி இல்லை, சுகாதாரம் இல்லை, மருத்துவம் இல்லை, அழியக்கூடிய நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியது இங்கிலாந்து. ஒரு நாள் இங்கிலாந்தை நான் தலைமையேற்று, பிரான்சுக்கு தலைமையேற்று இங்கிலாந்தை வீழ்த்துவேன் என்று ஒரு பெண்மணி அறைகூவல் விடுத்த பொழுது அந்த பெண்மணிக்கு வயது 12 மாணவர்களே, 12 வயதுதான். தன்னுடைய மனதிலே விதையை போட்டுக் கொண்டார். உரத்தை வளர்த்தார், வளர்த்தெடுத்தால். படிப்பறிவு கிடையாது, ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றியது கிடையாது, பெரிய அனுபவம் கிடையாது. 5 ஆண்டு காலம் எப்படி இங்கிலாந்தை வீழ்த்த வேண்டும் என்று வியூகம் அமைத்தால், அமைக்கின்ற பொழுது அந்த பெண்மணிக்கு வயது 12. கதை கிடையாது, உண்மை, உலக வரலாறு. 12 வயது, 5 ஆண்டு காலம். 12 வயதிலிருந்து 5 ஆண்டு காலத்தை கூட்டினோம் என்றால் 17 வயது. 17வது வயதில் பிரான்சினுடைய மன்னன் சார்லஸை பார்த்து, பிரான்ஸ் படையை நான் நடத்துகிறேன், தலைமையேற்று நடத்துகிறேன், எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டால், மன்னன் ஏற்கனவே நிறைய படைத்தளபதிகளால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு நாடாக, ஒரு ராணுவமாக இருக்கிறது, அதுவும் நீ பெண்ணாக இருக்கிறாய், உன்னால் முடியுமா என்று சார்லஸ் கேட்டார். முடியும், என்னிடத்திலே நம்பிக்கை இருக்கிறது. இதன் மூலமாக நாம் சொல்ல வருவது இதுதான், முடியும், என்னால் முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த பெண்மணி சொன்னார். சரி என்று மன்னனும் அனுமதி கொடுத்து விட்டான். மாணவர்களை நம்பவே முடியவில்லை. உலக வரலாறு வியப்பாக இருக்கிறது. 17 வயது கொண்ட பெண்மணி பிரான்சினுடைய படையை வெளிநடத்தினார். ஏற்கனவே இங்கிலாந்து எப்படி பிரான்சை தோற்கடித்தது என்பதை எல்லாம் களத்தில் நின்று புரிந்து கொண்டார், அறிந்து கொண்டார், வியூகம் அமைத்திருந்தால் அந்த வியூகத்தை இப்பொழுது செயல்படுத்த தொடங்கினார். அஜின்கோட் என்கிற இடத்தில் தான் இங்கிலாந்து பிரான்சை தோற்கடித்தது. அந்த படை அந்த போரை முழுமையாக தெரிந்து கொண்டார். இப்பொழுது இங்கிலாந்திடம் இவள் பேசுகிறாள், எங்கள் நாட்டில் இருந்து நீங்கள் விலகி விடுங்கள், இல்லையோ நாங்கள் உங்கள் மீது போர் தொடுப்போம் என்று சொன்னவர் ஒரு பெண்மணி, 17 வயதான ஒரு பெண்மணி. இங்கிலாந்து ஏளனமாக சிரித்தது. போருக்கு தயார் என்றது. போரை வழிநடத்தியவள் பெண். போரிலே காஸ்டியன் என்கிற இடத்தில் இங்கிலாந்து முழுவதுமாக தோற்கடிக்கப்பட்டது. ஏறக்குறைய 105 ஆண்டு காலம் பிரான்சால் இங்கிலாந்தை வெல்ல முடியவில்லை.
எந்த படை தளபதியாலும் வெல்ல முடியவில்லை. ஒரு பெண்மணி தலைமையேற்று தளபதியாக இருந்து பிரான்சை வெற்றி பெற செய்தால் இங்கிலாந்து முழுவதுமாக தோற்கடிக்கப்பட்டது. 6ஆம் சார்லஸை பதவியில் உட்கார வைத்த பெருமை ஒரு தனிப்பட்ட பெண்ணாக ஜோன் ஆஃப் ஆர்க், அந்த பெண்மணியின் பெயர். 17 வயது கொண்ட ஜோன் ஆஃப் ஆர்க் 6ஆம் சார்லஸை பதவியில் உட்கார வைத்தார். இது உலக வரலாறாக இருக்கிறது. நீங்கள் இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? 17 வயது கொண்ட ஜோன் ஆஃப் ஆர்க் ஒரு நாட்டினுடைய மன்னனாக உட்கார வைக்கிறதுக்கு என்னால் முடியும், நான் இவரை தீர்மானித்திருக்கிறேன் என்று தீர்மானித்து உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார். அதன் பிறகு பிரான்ஸ், இன்னைக்கு நீங்க வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா 16 நோபல் பரிசு இலக்கியத்திற்காக மட்டுமே வாங்கி இருக்கிறது. ஐரோப்பா கண்டத்தில் 2வது பெரிய பொருளாதார நாடு பிரான்ஸ். பாரிஸ் தலைநகரம் உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு தலைநகரம். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் சுற்றுலா போக விரும்பினால் அது பிரான்ஸ் நாடாக இருக்கிறது. மேரி குயிரி என்கிற மிகப்பெரிய ஒரு அறிவியல் விஞ்ஞானி 2 முறை நோபல் பரிசு வாங்கிய ஒரு பெண்மணி பிறந்த நாடு பிரான்ஸாக இருக்கிறது. இதற்கெல்லாம் விதை போட்ட ஒரு பெண்மணி ஜோன் ஆஃப் ஆர்க், கிராமத்தில் பிறந்த ஒரு பெண்மணி, 17 வயது கொண்ட பெண்மணி. இதைத்தான் வள்ளுவன் சொல்லுகிறார், வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றையெல்லாம் பெற. ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் முதலில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். மீதியெல்லாம் பிறகுதான். உங்களுடைய தன்னம்பிக்கை தான் முதலில் இருக்க வேண்டும். இந்த பாடத்தை என்னால் படிக்க முடியும், இந்த பாடத்தில் என்னால் தேர்ச்சி பெற முடியும், இவ்வளவு மதிப்பெண் பெற முடியும், என்னால் IAS ஆக முடியும், IPS ஆக முடியும் என்பது முதலில் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்பட வேண்டும். அதன் பிறகு நீங்கள் தொடர்ந்து செயல்படுகின்ற பொழுது, வியூகம் அமைத்து செயல்படுத்துகின்ற பொழுது, உங்களுடைய முயற்சியை வெளிக்காட்டுகின்ற பொழுது எளிமையாக வெற்றி பெறலாம். இதுதான் ஜோன் ஆஃப் ஆர்க் உடைய வரலாறு நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி.